சினிமாவில் நடித்ததை போல் நடித்த காரணத்தினால் மக்கள் ஏமாந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். இவர் வேற யாரும் இல்ல, அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான். யார் வேட்பாளர், வேட்பாளருடைய தன்மை என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவரா, மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்தவரா, இவர் சொல்லுகின்றதெல்லாம் செய்வார்களா என்றெல்லாம் யோசிக்காமல் மக்கள் விஜயவும் விசிலையும் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு மாளிகை. இவர் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. அவர் நிறுத்திய வேட்பாளர்கள்லாம் யாருன்னே தெரியாது. ஒருத்தர் முகத்திலையும் நாங்க விஜய் அப்படிங்கறத மட்டும் தான் பார்த்து ஓட்டு போட்டோம். இவ்வளோ பேசுறீங்களே, உங்க பேர்லயே ஒரு கேஸ் இருக்குதே, அது என்னாச்சு? கேஸ் முடிஞ்சிருச்சா? நாங்கள் வந்தால் பட்டாசு தொழில் பாதுகாப்போம், பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்றெல்லாம் ரீல்ஸ் போட்டார்கள். அங்கே குங்குமத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அங்கே மில்லெல்லாம் கூட்டியிருக்கின்ற மில்லெல்லாம் திறப்போம், ஊர்பாலங்கள் எல்லாம் திறப்போம் என்று சொல்லி கொடுப்போம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம் தமிழ்நாடு முழுக்க என்று சொன்னார்கள். இப்ப சொன்ன எல்லா திட்டங்களும் 5 ஆண்டு கால திட்டம். எல்லாத்தையும் 2 மாசத்துல 3 மாசத்துல பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு வரல. இன்னும் 5 வருஷம் இங்கதான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எல்லாம் சொன்ன வாக்குறுதிகள்லாம் வந்த 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல பண்ணி முடிச்சிட்டீங்களா என்ன? தயாரித்தவர்கள், தன்னை வைத்து டைரக்ட் செய்தவர்கள், தன்னோடு நெருங்கி பழகியவர்கள், தன்னோடு உறவுக்காராக இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலே பங்கு கொடுக்கின்றார். இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு கொடுத்தது அரங்காவலர் உறுப்பினர். அவங்க நிறைய கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. இதுல 2 கட்சியில இருந்து மாத்தி தினமும் உழப்பிட்டு இருக்கீங்க. பத்தாவதுக்கு 3வது ஒரு முட்டை கட்சி வேற. பாக்கிறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்ப சட்டசபையில விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து 4 நாள் வேற லீவு. இன்னும் மண்டே தான் பார்க்க முடியும். நான் பார்க்க போறேன். நீங்களும் பாருங்க. பாய்.